ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுதாகர்லாம் வந்துட்டு ஒரு சரியான கல்ப்ரேட் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யாவை திட்டம் போட்டு அவர் ஸ்கெட்ச் போட்டு ஏமாற்றிட்டாரு அப்படின்னாங்க சொல்லி ஆகணும். இனியாவையும் பார்த்திங்கன்னா அவங்க ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. இனியா கிட்ட அவங்க காட்டுற முகம் வேறு, அதே மாதிரி பாக்யா கிட்ட அவங்க நடந்துக்கிற விதம் வேறு. ஸோ அவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்ற விஷயம் ஆரம்பத்துலேருந்தே பாக்யாவுக்கு அவங்க மேலே சந்தேகத்தை தான் வர வச்சுது. பட் கோபிநாத்தும் சரி ஈஸ்வரியும் சரி அதை நம்பவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டு, அவங்க பண்ணுறது சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் வேணும்னு பண்ணலை, ஏன்னா இவங்க முன்னாடி அவங்க காட்டுற முகம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பாக்யா மட்டும் என்ன பண்ணுவாங்க, எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க, பட் அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. அவங்கள புரிஞ்சுக்கிற ஒரே ஒரு ஆள் எழில் மட்டும்தாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பாக்யா அப்போ தான் வீட்டுக்கு வர்றாங்க. ஸோ ஈஸ்வரி வந்ததும் வராததுமா வம்பிழுக்கிறாங்க. எங்கே போயிட்டு வர, ரெஸ்டாரண்ட்டுக்கு தானே போயிட்டு வர, சம்மந்தி என்னமோ உன்னை ரெஸ்டாரண்ட் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னேன், அவ்வளோதான் ரெஸ்டாரண்ட் போயிடுச்சுன்னு சொன்னேன், இப்போ அங்கே தானே ஜாலியாக போயிட்டு வர, உன்னை அங்கே வரவிட தானே செய்கிறாங்க, நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு நீ என்ன பண்ணுவ, ஓவராக ஆடுவ, அப்புறம் உட்காந்துருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி ஈஸ்வரி கலாய்க்கிறாங்களாமா. நீ சொன்ன மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலைல்ல அப்படின்ற மாதிரி. ஆனால் பாக்யாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சுதாகர் எந்த எண்ணத்தில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அண்ட் அவங்கக்கிட்ட தனியாக பேசும்போது எந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். ஸோ பாக்யா இவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக தான் போகிறாங்க. பாக்யா மேலே எந்த விதமான தவறுமே கிடையவே கிடையாது. இந்த ஈஸ்வரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி அவங்களோட விருப்பப்படி நடக்க வைக்கிறது தான் ஈஸ்வரியோடைய முக்கியமான வேலையே. ஸோ ஈஸ்வரி எப்போவுமே அவங்க நினைக்கிறது மட்டும்தான் சரி, அவங்க நினைக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதே பாதையில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இப்போயும் அந்த வேலைகளை தான் ஈஸ்வரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இங்கே பாரு, இனியா எங்கே போகிறா தெரியுமா, ஃபாரின் டூருக்கெல்லாம் போகிறா அப்படின்னு சொல்லி பாக்யா கிட்ட ஏதோ இதுக்கு முன்னாடி பாக்யா பிள்ளைங்களுக்காக எதுவுமே செய்யாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாக்யாவுக்கு சந்தோஷம்தான், பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அண்ட் இனியாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதில் அவங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் இதுக்கப்புறம் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் இவங்க இந்த அளவுக்கு போனவங்க அதே மாதிரி இனியாவை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. பட் அவங்க இனியாவை டார்கெட் பண்ணலை, அவருக்கு தேவை ரெஸ்டாரண்ட்டு தான். ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு இதற்கப்புறம் இனியா ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா அவருடைய பையன் ட்ரக் கேஸில் மாட்டினதுனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பொண்ணை எடுத்திருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இனியா இப்போதைக்கு ரொம்பவே அமைதியாக தான் இருக்காங்க. ஏன்னா இனியாவுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது. பட் இனியாவுக்கு உண்மைகள் தெரிய வரும்போது கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் எதிர்த்து நிற்பாங்க. அதற்கப்புறம் தான் இனியாவுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். ஸோ தன்னுடைய அம்மாவுக்கு இனியா சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஸோ இனியா என்ன பண்ண போகிறாங்க, யாருக்கு ஆதரவாக நிற்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்த்தாகணும். ஸோ அதற்கும் இப்போ சுதாகர் ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா 25 நாள் அவங்கள ஹனிமூனுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாரு. ஸோ இப்போ அவர் இனியா வீட்டுக்கு சொல்ல வந்திருக்காங்க, நான் நேற்று உனக்கு அதுக்காக தாம்மா கால் பண்ணேன், நீ எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு சந்தோஷம்தான். பட் அந்த சுதாகர் எதற்காக இனியாவை அங்கே அனுப்புகிறார் அப்படின்னா, அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ளே ரெஸ்டாரண்ட்டோட ரெனுவல் ஒர்க் எல்லாத்தையும் முடித்து ரெஸ்டாரண்ட்டை மொத்தமாக பாக்யா வெளியில் அனுப்பிட்டு அதை அவங்க வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஸோ இப்போது அவங்க ரொம்பவே ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்போ பாக்யா திரும்ப திரும்ப கேட்குற கேள்வி, இங்கே பாரு இனியா, நீ நல்லா இருக்கல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, உன்னை அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க தானே அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து அவங்க கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பார்த்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாக்யாவுக்கு ஓகே, நமக்கு அது போதும், நம்மளுடைய பொண்ணு ஹாப்பியாக இருக்கா அப்படின்னா நமக்கு அதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாக்யாவும் கொஞ்சம் அமைதியாக தான் போகிறாங்க.
ஸோ இப்போ இதற்கப்புறம் மறுநாள் ஆகிடுது. ரெஸ்டாரண்ட்டுக்கு பாக்யா போகிறாங்க. அங்கே எப்பயும் போல் செல்வி அண்ட் அவங்களுடைய டீம் இருக்காங்க இல்லையா, பாக்யாவோட குக்கிங் டீம் எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சுதாகர் அங்கே வர்றாரு. ஸோ பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாத்தையுமே மாற்றணும், இதை மாற்றணும், அதை மாற்றணும்னு சொல்லி அவங்களா பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இவங்க வந்துட்டு பாக்கியா உள்ளக்க வர்றாங்க. பாக்கியா உள்ளக்க வந்ததை பார்த்த உடனே அங்கே செல்வி வந்து சுதாகர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் வந்து இதுக்கெலாம் பாக்கியா கடை கேட்டுட்டிங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டாச்சு அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைமில் பாக்யா உள்ளக்க வர்றாங்க. ஸோ என்னாச்சு செல்வி, எதுக்கு இவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைக்கா இப்போ தான் இவங்க வந்தாங்க, இவங்க வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டை ஃபுல்லாக ரெனுவல் பண்ண போகிறாங்களாம், எங்கள் எல்லாரையும் வெளியில் போக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்டு இவர் ஏதோ மாறப்போகுதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி செல்வி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ பாக்கியா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், நேம் மட்டும்தானே மாறும்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் என்ன புதுசாக அவங்களுடைய ரூல்ஸையே மாற்றுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, மேடம் இங்கே பாருங்கள், நான் இப்போவும் அதே தான் சொல்கிறேன், முதல்ல உங்கள் பொண்ணு இனியா பேரில் நாங்கள் வந்து மாற்றினோம், இப்போ அதில் எங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி இனியா கிட்டே நாங்கள் எங்ககிட்ட எல்லா உரிமையும் இருக்கிற மாதிரி கையெழுத்து வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது பாக்யாவுக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இது, இவங்க நினச்ச நேரத்துக்கு நினச்ச விஷயங்களை வேறு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸோ இப்போ பாக்யா கேட்குறாங்க, இந்த விஷயம் இனியாவுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் இனியாவுக்கு தெரியும், வேணா உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து நக்கலாக சொல்லிடுறாரு. ஸோ இப்போது பாக்யா ரொம்பவே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்துட்டு மனசாட்சியே இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிரா பேசுகிறாரு. பாக்யாவும் சில விஷயங்களுக்கு எதிர்த்து பதில் பேசுகிறாங்க. பட் அதற்கெலாம் அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, அதெல்லாம் பரவாயில்ல, நானாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், வரும்போது நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், அந்த ரெஸ்டாரண்ட்டை மட்டும்தான் கேட்டேன், நீங்கள் அப்போவே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வந்திருக்காது, நானும் உங்களை எந்த வகையிலையும் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டேன். பட் நீங்கள் இப்போ பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பட் அதனால் நான் அதை வந்து சும்மாலாம் என்ன பண்ண முடியாது, என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஸோ பாக்யா எதிர்த்து கேள்விகள் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் சார், நான் இப்போ கூட என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்ககிட்ட பணம் கேட்க முடியும், சும்மாலாம் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாருங்கள், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் பணம் கேட்குறதா இருந்தால் நீங்கள் உங்கள் பொண்ணு இனியா கிட்டே தான் கேட்கணும், இனியாக்கிட்டே நீங்கள் பணம் கேட்பீங்களா அப்படின்ற மாதிரி அவர் வந்து மாற்றி விடுறாரு. ஸோ பாக்யா வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதோடு தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க. ஸோ பாக்யா இதற்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அண்ட் அவங்களுடைய பிரச்சனைகள் எப்படி சரியாக போகுது, யார் அந்த பிரச்சனைகளை சரி பண்ணி வைக்க போகிறாங்க, அண்டு பாக்யாவுக்கு இப்போ மிகப்பெரிய ஏமாற்றம் நடந்திருக்குது, இந்த ஏமாற்றத்துக்கு நியாயம் கிடைக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ இனியா வந்து அந்த வீட்டில் தான் போய் வாழ்கிறாங்க அப்படின்றதுனால இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்க. இவங்க யாருமே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் இனியாவுக்கு டவுட் வந்து ரொம்பவே அதிகமாகும். ஸோ நாளடைவில் கண்டிப்பாக இனியாவுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதற்கப்புறம் இனியாவுடைய முடிவு என்ன, அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதும் நமக்கு புரியலைங்க. ஸோ நடக்கும்போது எல்லாமே நமக்கு தெரிய வந்துடும். ஸோ இதற்கப்புறம் வந்துட்டு இனியா எப்படி இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகிறாங்க அண்டு இந்த பிரச்சனைகளுக்கான முடிவு என்ன அப்படின்றத நோக்கி தான் கதை நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் ரொம்பவும் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த சீரியலில் மொத்தம் எத்தனை பேர், 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆகாஷ் அண்ட் இனியா இவங்களுடைய பேரை ரொம்பவே பிரித்து விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இதற்கப்புறம்
அவங்களுடைய லைஃப்பில் அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து பேசலாம் அப்படின்ற விஷயங்கள். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.